ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேட்ச் நம்பர் 41 எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். எந்த பிளேயர்ஸ் உள்ள ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது, சிவிசி ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வந்து சாட் குரூப்பில் நீங்கள் உங்களோட ஐடியாஸையும் ஷேர் பண்ணலாம். வின்னிங் ரேஷியோ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். வாங்க வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே வந்து நியூட்ரலாக தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் பேட்டினுக்கு இந்த ஐபிஎலுக்காக கொஞ்சம் மாற்ற போய் அது பேட்டினுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு ஸ்பின் பவுலர்ஸ் அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட் வந்து இங்கே நியூட்ரலாக தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த ப்ராக்ரஸ் வந்து வென்யூ ப்ராக்ரஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 77 மேட்சஸில் 33 ஃபர்ஸ்ட் வின் பண்ணணும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆயிருக்கு. பிலோ ஸ்கோர் 150 வந்து தான் அதிகமாக இருக்கு 35. ஆனால் இப்போ இந்த ஐபிஎலுக்காக கூட்ட போய் தான் இந்த ஸ்கோர் லெவல் வந்து ஆகுது. ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு வேளை இது டாமினேட் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்கன்னா ஒரு மேபி லோ ஸ்கோர் வரலாம். இல்லை ஆர்சிபி அப்படி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த இதில் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 தான். ஹை ஸ்கோர் வந்து இப்போ லாஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச் அடித்தது 277, லோ ஸ்கோர் வந்து 114. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் சிஎஸ்கேயும் எஸ்ஆர்ஹெச்சும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணதில் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 160 வரைக்கும் அடித்தாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்பின்னுக்கு ஈக்குவலாக இருந்தது. ஆனால் எம்ஐ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 277 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து எம்ஐ வந்து 246 வரைக்கும் அடித்தாலும் கடைசியில் வந்து சில விக்கெட்டு வந்து லாஸ் பண்ணி அந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் இன்னொரு மேட்ச்சில் லாஸ்ட் இதில் ஆர்சிபிக்கும் இவங்களுக்கும் நடந்ததில் ஆர்சிபி சேஸ் பண்ணும்போது வின் ஆயிடுறாங்க. ஸோ வந்து ஆர்சிபி வந்து சேஸ் பண்ணும்போது வின் ஆக இந்த மேட்ச் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எல்எஸ்டிக்கும் நடக்கும்போது சேஸ் பண்ணும்போது அந்த எல்எஸ்டி வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஈக்குவலாக வந்து 18-15 விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8ம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 7 விக்கெட்டும் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 7 விக்கெட்டும் எடுத்துருக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 மேட்சஸில் இந்த மேட்ச் இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக தான் விக்கெட் கிடைச்சிருக்கு. சப்போஸ் இந்த மேட்ச் வந்து பவுலிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறிச்சுன்னா ஆர்சிபி சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி வாரதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்ஆர்ஹெச் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, எடன் மார்க்கன், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அப்துல் சமாத், எஸ் அமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உன்கட்டு, நட்ராஜன், அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயர் மட்டும் மேக்ஸிமம் இவங்க பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்கன்னா பவுலிங்கில் தான் கொண்டு வருவாங்க. மேபி இந்த மார்க்கண்டே இந்த மாதிரி பவுலர்ஸை வந்து இம்பேக்டாக கொண்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸிஸ், பட்டிடார், கேமரான் கிரீன், வில்லியம் ஜாக்ஸு, அதுக்கப்புறம் சகான், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, அதுக்கப்புறம் டோப்லே, அதுக்கப்புறம் முகமது சிராஜ், இம்பாக்ட் பிளேயராக யாஸ் தயால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மேட்ச் வந்து டோப்லே பிளே பண்ணலை அப்படின்னா மேக்சிமம் வந்து ஃபெர்கசன் பிளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முகமது சிராஜ் இந்த மேட்சை கண்டிப்பாக உள்ளே வருவார். அவர் வந்து இந்த மேட்சோட மெயின் பிளேயராக கூட இருக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச்ல ஹெட் டு ஹெட்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 24 மேட்சஸில் எஸ்ஆர்ஹெச் 13ம் இந்த ஆர்சிபி 10 மேட்சஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வென்யூவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 8 மேட்சஸ் பிளே பண்ணதில் 5 மேட்சஸ் வின் பண்ணி ஒரு மேட்ச் 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. அது மாதிரி ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு மேட்ச் சேஸின் பண்ணியும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் சேஸின் பண்ணாங்கன்னா ஒரு வின் பண்ணுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய பேட்டினுடைய இது கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ அதனால கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நடந்த ட்ரீம் டீமோடைய பேட்டர்ன் பாருங்க எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு. தொடர்ந்து 3 மேட்சுக்கும் ட்ரீம் டீம் பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் தான். பேட்டர்ன் தான் 2-3-1-5 இதுதான் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. மேக்ஸிமம் ஹை ஸ்கோராகவும் இருந்திருக்கு, அதுக்கு தக்கனமாகவும் ஆயிருக்கு. இப்போ நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சரியா இல்லைனா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும்.
இதில் சொல்லியிருந்தோம். மில்லர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்குது, அவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம், வந்திருந்தார். ஃப்ரேசர் வந்து டிடி வரணும்னா அவர் வந்து பவர் பிளேயில் ப்ளே பண்ணால் மட்டும்தான் வர முடியும், இல்லைனா அவர் ஃபெயிலியர் ஆவார்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்திருந்தார். ரிஷப் பண்ட் வந்து மஸ்ட்டாக வீசி கொடுத்து எடுங்க, அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சுதர்சனை வந்து அந்த கிரெடிட் அந்த இதில் கண்டிப்பாக இவர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இவரை எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் விர்த்துமன் சாகாவை வந்து நான் மென்ஷன் பண்ணலை, ஆனால் அவர் உள்ளே வந்துட்டார். அதுமாதிரி அக்சர் பட்டேல் வந்து மஸ்ட் பிக்குன்னு சொல்லியிருந்தோம். அவர் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் டெல்லி வின் ஆகிற பட்சத்தில், ஸோ அவரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பண்ணிட்டாரு. ஆனால் குல்தீப் யாதவ் வந்து உள்ளே வருவது கஷ்டம்தான், அப்படி வந்தாலும் ட்ரீம் டீம் தான் வருவார், சிவிசி அளவுக்கு வர மாட்டார், அவரை ட்ரை பண்ணாதீங்க சிவிசிக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சந்தீப் வாரியர் அலெக்ஸ் போரல்ல சந்தீப் வாரியர் தான் உள்ளே அதிகமாக வருவாருன்னு சொல்லியிருந்தோம், வந்திருந்தாங்க. ரஷீத் கான் நூர் அகமதில் வந்து மேக்சிமம் ஒருத்தர் தான் வரணும். ஆனால் இந்த மேட்சில் ரஷீத் கானுக்கு பேட்டிங் கிடைச்சதுனால அவர் வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துட்டார். சப்போஸ் பவுலிங் மட்டும்தான் போட்டிருந்தாரு அப்படின்னா அவர் வந்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ 2 பேர் வந்துட்டாங்க. இதில் வந்து நம்ம இதில் வந்து ஆர் இஸ்லாம் இவர் வந்து இவரும் விர்த்துமன் சாகாவும் தான் நம்ம வந்து நோட் பண்ணாத ஒரு பாயிண்ட்டு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லோ பெர்சன்டேஜில் தான் இருந்தார். ஸோ இந்த லோ பெர்சன்டேஜ் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணி உள்ளே வராங்க. ஸோ நம்ம சிவிசி அந்த மாதிரியான ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம் இப்போ வர மேட்சுக்கும். இப்போ இந்த இதில் இவர் தான் இம்பேக்ட் பிளேயராக வந்திருந்தார். அதே மாதிரி அந்த டீமில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் வரலை, ப்ளே பண்ணுறதுக்கே இது பண்ணலை, அவருக்கு சான்ஸும் கிடைக்கல, அதனால் அவர் வரவும் இல்லை. ஸோ ஒரு இம்பேக்ட் பிளேயரை நீங்கள் எடுத்து உள்ளே கொண்டு போனாலே போதும். மேலும் நம்மளுடைய டெலிகிராமில் இதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அங்கே வந்து பிளேயர்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்போம், அது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே ஃப்ரீ மட்டும்தான். இப்போ இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் ஹை ஸ்கோர் போக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. காரணம் பிளேயர்ஸோடைய ஃபார்மு, அவங்களுடைய அங்கே இருக்கிற ரெக்கார்டு எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டனும் ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டனும் பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி பேட்டிங்கில் தான் இருக்குது, சேம் கிரெடிட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன், அது வருதான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில மேட்ச் ஆனால் வராமல் கூட போகலாம், ஆனால் மேக்ஸிமம் வரும். இதில் எப்படின்னா ஒரு கிரெடிட்டில் இந்த இதில் இருந்து சிவிசி கண்டிப்பாக வரும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வேற ஒரு கிரெடிட்டுக்கு சிஓ விசிஓ மாறி வரும். இப்போ இதில் சி வந்துச்சுன்னா விசி இன்னொன்றுக்கு போயிடும், இல்லை விசி இதில் வந்துச்சுன்னா சி வந்து இன்னொன்றுக்கு மாறிடும். இது வந்து ஒரு டைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் நடக்கிற ஒரு டைப். ரெண்டாவது டைப் வந்து இந்த 9 கிரெடிட்லேயே வராமல் 9 கிரெடிட்லேயே சிவிசி வராமல் வேற கம்ப்ளீட்டாக வேற கிரெடிட் 8.5 அதுக்கு கீழே உள்ள இதில் போயிடும். இது ரெண்டாவது டைப்பு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் வச்சு சிவிசி பண்ணுங்கள், ரெண்டாவது டைப் வச்சும் சிவிசி பண்ணலாம். நம்ம சிவிசி ஆப்ஷன் லாஸ்ட்டாக கொடுக்கும் போதும் நம்ம அதை பற்றி இன்னும் டீப்பாக பேசலாம். இப்போ இதில் மேக்ஸிமம் 5 பேர், இந்த 5 பேரும் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. 5 பேரில் 5 பேரும் கண்டிப்பாக வரமாட்டாங்க. இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் ட்ரேவிஸ் ஹெட், விராட் கோலி இருக்கிறாங்க. இந்த மேட்ச் ட்ரேவிஸ் ஹெட் வந்து வருவாரா அப்படின்னா அவருக்கு ஒரு 50% தான் சான்ஸ் இருக்குது உள்ளே வர்றதுக்கு. ரெண்டாவது அவர் வந்தாலும் சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போ பேட்டிங்கில் சிவிசி இருக்கிற பட்சத்தில் ஒரு சி வந்து பேட்டிங்கில் வரும், இல்லை விசி வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கோ இல்லை ஆல்ரவுண்டருக்கோ போவோம். இது ஒரு டைப்பு. அதாவது பேட்டிங்கில் ஒரு சியும் விக்கெட் கீப்பரில் ஒரு விசியும் அந்த மாதிரி போகலாம், இல்லை பேட்ஸ்மேனில் ஒரு விசியும் ஆல்ரவுண்டரில் சியும் போகலாம். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னா பேட்டிங் செக்ஷன்லேயே வராமல்
விக்கெட் கீப்பர் செக்ஷனும் ஆல்ரவுண்டர் செக்ஷனுக்கும் மாறும். இது இன்னொரு டைப்பு. இது ரெண்டாவது. நீங்கள் டீம் வந்து பிரித்து இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்டன் விசி கிடைக்கும். அதே மாதிரி பவுலிங்குக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா லோ பெர்சன்டேஜாக இருக்கிற பவுலர்ஸ் அவங்க மட்டும் சிவிசி வர வாய்ப்பு இருக்கும். ஹை பெர்சன்டேஜாக இருக்கிறவங்க வரமாட்டாங்க. ஸோ லோ பெர்சன்டேஜ் சிவிசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ரிஸ்க்கு தான். ஆனால் அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 5 பேரில் மேக்சிமம் ஒரு 3 பேர் ரிஸ்காக எஸ்எல்லுக்குன்னா 4 பேர் எடுங்க. எஸ்எல்லுக்கு 4 பேர், ஜிஎலுக்குன்னா ஒரு 3 பேர் எடுங்க. இதில் இப்போ விராட் கோலிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னா இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவர் புவனேஸ்வர் குமார் கிட்ட த்ரெட் இருக்கு, ஆனால் பேட் கமின்ஸ் கிட்டையும் த்ரெட் இருக்கு. ஆனால் அவங்க பால்லையும் அடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் த்ரெட் இருக்கு. ஆனால் ட்ரேவிஸ் ஹெட் இப்போ வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கிற பட்சத்தில் ட்ரேவிஸ் ஹெட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ஃபெர்கசன் உள்ளே இருந்தாருன்னா அவர்கிட்ட ஃபெர்கசன் கிட்ட அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம இவங்க முகமது சிராஜ் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு இவங்க கூட வந்து ப்ளே பண்ணலை. ஸோ அவர் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அவருடைய இது கொஞ்சம் விக்கெட் விழுந்திருக்கும். ஆனால் பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச் அவர் பண்ணுவார். முகமது சிராஜ் கிட்ட விக்கெட் இருக்கு. அடுத்து வில் ஜாக்ஸ். சப்போஸ் கரண் சர்மாவும் இதில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ த்ரெட்ஸும் இருக்குது. அவர் ட்ரேவிஸ் ஹெட் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் இந்த மேட்ச்சு. ஒன்று ஹிட் பண்ணி சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். அந்த கண்டிஷனில் இவரை வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஒரு விசி கொடுத்து இல்லை சி கொடுத்து நீங்கள் எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்னால் கன்ஃபார்மாக கொடுக்கலாம் இந்த இதில். ஸோ ட்ரை பண்ணிக்கலாம். கிளாஸ்னா வந்து நீங்கள் வந்து டீமில் எடுக்கலாம். போத் இன்னிங்ஸுக்குமே நீங்கள் எடுத்துருங்க. ஆனால் சிவிசி வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு தான் கொடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இவர் மேக்ஸிமம் சில டைம் விக்கெட்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க ஆர்சிபி சப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா இவர் ப்ரெஷரில் இவர் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரா ஒரு சிவிசி கொடுத்து எடுத்து பாருங்கள். ஸோ இந்த இதில் சேஃப் பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை இவர் பேட் கமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்னா எடுங்க. செகண்ட் பவுலிங் பண்ணுறாருன்னா விட்டுருங்க, அவர் வேண்டாம். இந்த மேட்சுக்கு அவர் செட் ஆவாராங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாருன்னா எடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரை ஃபர்ஸ்ட் பவுலிங்க்கு பண்ணால் எடுங்க, இவரை செகண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எதுனாலும் எடுங்க. செகண்ட் இதுக்கு சி கொடுத்து எடுங்க. இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா மட்டும் வந்து சிவிசி கொடுங்க. மற்றபடி டீமில் வந்து அவர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹெட்டு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். நீங்கள் எஸ்ஆர்ஹெச் தான் வின் ஆகும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சி கொடுத்து எடுங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் இவங்க ஆர்சிபி கிட்ட த்ரெட்ஸ் இவருக்கு இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனமாக டீமில் வந்து நீங்கள் ரிஸ்க்காக கொண்டு போங்க. ஒரு டீமில் வச்சு எடுங்க, ஒரு டீமில் வைக்காம எடுங்க. ஃபேஃப் டூப்ளிசிஸ் வந்து 2 இன்னிங்ஸுமே இங்கே நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு, ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. ஸோ ஆர்சிபி வின் ஆகிற டீமில் நம்ம ஃபேஃப் டூப்ளிசிஸை வந்து விராட் கோலியோட சேர்த்து எடுக்கலாம். இந்த மேட்ச்சு ஆர்சிபி வின் ஆகிற மேட்ச்சில், எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மேட்ச்சில் ஃபேஃபை மட்டும் நீங்கள் எடுங்க போதும். விராட் கோலியை மட்டும் எடுங்க போதும். இப்போ இந்த இதில் அபிஷேக் சர்மா இப்போ வர தனியாக தான் இருக்கார். இந்த மாதிரி உள்ளவங்க மேக்ஸிமம் தனியாக இருக்கிறவங்க ஒன்று உள்ளே வருவாங்க, வந்தாலும் ட்ரீம் டீம் அளவுக்கு தான் வருவாங்க, பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க.
கம்ப்ளீட்டாக வராமே போயிடுவாங்க, ட்ரீம் டீம் கூட வராமல் போயிடுவாங்க. ஏன்னா இவரோட வென்யூ ரெக்கார்டு புவர். இவர் மற்ற இதில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, வென்யூவில் புவராக தான் இருந்திருக்காரு. ஸோ இவருக்கும் த்ரெட்ஸு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டோப்லே இருந்தால் டோப்லே கிட்ட யாஷ் தயால் கொஞ்சம் ஸ்லோ பவுன்ஸ் பண்ணுவார், முகமது சிராஜ் கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் கிட்ட ஒரு சில வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் நீங்கள் ரிஸ்க்காக ஜிஎலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவையும் ட்ரேவிஸ் ஹெட்டையும் ஒருத்தங்களில் லீவ் பண்ணியே போங்க. ஏன்னா பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ 3 பேர் 4 பேர் 90ல் இருந்தாங்கன்னா யாராவது 2 பேர் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அபிஷேக் சர்மாவுடைய ரெக்கார்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மேட்ச்சில் வேணால் ஒரு சி இல்லைனா விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹெட்டை ஆனால் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெட்டை வச்சுட்டு ட்ரை பண்ண வேண்டாம். அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து இந்த மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டாப் ஆர்டர் இதே மாதிரி ஆர்சிபி ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி ஒரு வாய்ப்பு இருக்குது. மார்க்கத்தை வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்குனா எடுத்து ஒரு இது பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணுவாரா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இவங்க வந்து மார்க்கத்தை வந்து விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க டாப் ஆர்டர் ஃபெயிலியர் பட்சத்தில் கிடச்சிச்சின்னா பண்ணுவார். கேமரான் கிரீன் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம், கேமரான் கிரீன் பாலில், அதே மாதிரி டோப்லே பாலில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் பாலில் ஒரு சின்ன சான்ஸு, சாரி வில் ஜாக்ஸ் இல்லை கரண் சர்மா, இவங்க 3 பேர் இப்போ டீமில் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அவுட் ஆயிடுவார். ஸோ இதில் இருந்து ஒருத்தங்களை மட்டுமே நீங்கள் எடுக்கலாம் ரிஸ்க்காக. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் மார்க்கத்தை நீங்கள் எடுங்க. இப்போ இந்த இதில் வந்து 7.5 அண்டு 7 இதில் உங்களுக்கு இப்போ விசிபிளாக இல்லைன்னா கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பொறுத்தவரை கேமரான் கிரீன், நிதிஷ் ராணால இந்த 3 பேரில் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இதில் வந்து 2 பேர் உள்ளே வருவாங்க. இப்போ நம்ம வில் ஜாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாரு, இல்லை டாப் ஆர்டர் 1 டவுனில் இறங்குறாரு, நல்லா கேட்டுக்கோங்க, 1 டவுனில் இறங்குறாரு அப்படின்னா இவர் மஸ்ட்டாக உள்ளே வருவார். இல்லை பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாருனாலும் மஸ்ட்டாக உள்ளே வந்துடுவார். ஆனால் கேமரான் கிரீன் பார்த்தீங்கன்னா அவர் பெர்சன்டேஜ் பாருங்கள் எவ்வளோத்துக்கு இருக்குது, லோவாக இருக்கா என்னென்னு. கேமரான் கிரீன் வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இந்த டீமோட நல்லா பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு இடையே த்ரெட்ஸும் இருக்குது பிளேயர்ஸுக்கு. ஸோ இவர் வந்து பேட்டிங் பவுலிங்கில் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேரும் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா மஸ்ட்டாக எடுத்துருங்க. இவரை வந்து ரொட்டேஷன் தான் பண்ணி பார்க்கணும். நிதிஷ் ரெட்டியை வந்து இவங்க 2 பேரையும் எடுத்தால் இவங்களை லீவ் பண்ணிடலாம். இல்லை வில் ஜாக்ஸ் மட்டும்தான் எடுத்தீங்கன்னா நீங்கள் நிதிஷ் ரெட்டியை வந்து உள்ளே வைங்க. அவர் லோ பெர்சன்ட்டில் இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக எடுங்க. 50க்கு மேலே போயிட்டாரு அப்படின்னா அவர் வர்றது கஷ்டம்தான். அடுத்து நம்ம நட்ராஜன், பி குமார், ஃபெர்கசனில் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம் மேட்ச்சில் 3ல் ஒருத்தங்க வருவாங்கன்னு. இப்போ இந்த மேட்ச்சில் நட்ராஜனோட பெர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. புவனேஸ்வர் குமாருக்கு தான் பெர்சன்டேஜ் லோவாக இருக்குது. பிளேயர்ஸ் உடைய த்ரெட்ஸும் இருக்குது. புவனேஸ்வர் குமார் இப்போ வர கொஞ்சம் அதிகமாக பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. சப்போஸ் ஒரு லோ பெர்சன்டேஜ் பவுலர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அது இந்த மேட்ச்சில் புவனேஸ்வர் குமாரால் தான் இந்த டீமில் முடியும். அப்படி இல்லைன்னா மயன் மார்க்கண்டே, இந்த 2 பேரால் மட்டும்தான் சிவிசி அளவுக்கு பண்ண முடியும். நம்ம ட்ரீம் டீமுக்கு வேணால் எடுத்துடலாம். நட்ராஜன் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா வேணால் எடுங்க. ஆனால் இந்த மேட்ச் இவர் வர்றது கஷ்டம்தான், ரிஸ்க்கு. ஸோ இப்போ பட்டிடார் வந்து லோ பெர்சன்டேஜில் இருந்தால் இவரை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு டீமில் வச்சு பாருங்கள், ஒரு டீமில் எடுக்காதீங்க. அந்த எடுக்காத இடத்துல நீங்கள் ஃபேஃப் டூப்ளிசிஸை கூட லீவ் பண்ணிவிட்டு ரிஸ்க்காக கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணலாம். ஃபெர்கசன், டோப்லே இந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுங்க. ஏன்னா சிராஜ் வந்து இந்த மேட்ச்சில் மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ ஃபெர்கசன், சிராஜ், டோப்லே, யாஷ் தயால்னா எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஸோ ஃபெர்கசன், சிராஜ் 2 பேர் இருக்காருன்னா 2 பேரையும் எடுக்கலாம். யாஷ் தயாலை வந்து நீங்கள் ரொட்டேஷன் தான் பண்ணணும். அவர் வந்து உள்ளே வருவார், சில டைம் உள்ளே வராமல் போயிடுவார். ஸோ இப்போ எப்படின்னா ஃபெர்கசன், சிராஜ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் யாஷ் தயாலை லீவ் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை சிராஜும் யாஷ் தயாலும் எடுக்கிறீங்கன்னா ஃபெர்கசனை லீவ் பண்ணி போங்க. ஆனால் சிராஜ் வந்து மஸ்ட் பிக்கு இந்த மேட்சுக்கு.
ஃபெர்கசன் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்னா மட்டும் எடுங்க, செகண்ட் பவுலிங்னா பார்த்துட்டு விட்டுறலாம். யாஷ் தயால் வந்து கொஞ்சம் லோ பவுன்ஸ் பண்ணுறாரு, நல்ல ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே உள்ளே வராங்கன்னா ஆர்சிபி மஸ்டாக வின் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த 2ல் 1 எடுத்துக்கலாம். செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆகும். இதில் மயன் மார்க்கண்டே, கே சர்மா இவங்க 2 பேருமே முக்கியமான பிளேயர்ஸ் தான். இப்போ சப்போஸ் மயன் மார்க்கண்டே வந்து உங்களுக்கு டீமில் இருக்கிறாரு, இல்லை இம்பேக்டாக வருவார், அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்துருங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக ஆர்சிபி ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவர் 2-3 விக்கெட் எடுத்தால் கூட உங்களுக்கு பெர்சன்டேஜ் கூடும், லோ பெர்சன்டேஜில் இருப்பார். ஸோ ஒரு டீம்லையாவது சன்ரைசர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா இந்த சிவிசி வந்து இவருக்கு கொடுத்து ஒரு டீமில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்னா. கரண் சர்மாவும் அதே கண்டிஷன் தான். அவர் வந்து உள்ளே வராரு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா டீமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சிவிசி அளவுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சில டவுட்டு. அப்படி பண்ணார்னா அவருக்கு கொஞ்சம் லேட்டாக பவுலிங் போடணும். அந்த ஹெட்டு கரண் இந்த அவங்க ஏ சர்மா இவங்கெல்லாம் இல்லாதப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது அந்த டைம் போட்டால் ஒரு ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. வாஷிங்டன் சுந்தர்லாம் இந்த மேட்ச் வந்து எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஆர்சிபி ஃபுல்லாக ரைட் ஹேண்டர் தான் இருப்பாங்க. இவருக்கு ஓவரே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலுமே அவங்க அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரில் லாம்ரார் வரலாம். இல்லை சப்போஸ் ஆர்சிபி நல்லா பேட் பண்ணிட்டாங்கன்னா பவுலிங்கில் ஒரு இம்பேக்ட் பிளேயர் எடுப்பாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயரில் பொறுத்தவரை ஆர்சிபியில் ஒன்றும் இதில் ஒன்றும் வருவாங்க. நீங்கள் மயன் மார்க்கண்டே எடுக்கிறீங்க, மயன் மார்க்கண்டே இம்பேக்டாக கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் ஆர்சிபியில் வர இம்பேக்ட் பிளேயரை எடுக்காதீங்க. இவர் வச்சே நம்ம வந்து ட்ரீட்டி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஆர்சிபியில் வர இம்பேக்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மயன் மார்க்கண்டையே எடுக்காதீங்க. ஏன்னா 2 பேர் இம்பேக்டில் மேக்ஸிமம் ஒருத்தங்க தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேஃபாக வந்து விராட் கோலிக்கு கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் மஸ்டாக கொடுங்க. சிவிசி இவர் இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா லாஸ்ட் மேட்சை வந்து அன்ஃபேராக அவுட் ஆன மாதிரியான ஒரு இதில் இருக்கார். இவங்க வேற இவங்களுக்கு இடையே ஏற்கனவே நல்லா அடித்து இது வேற பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அக்ரெசிவாக தான் இந்த மேட்சை பண்ணுவார். ஸோ அதனால் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் உள்ளே வருவார். ஸோ இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக பண்ணுவார். அதுவும் புவனேஸ்வர் குமார் பாலில் மட்டும் அவுட் ஆகலைன்னா புவனேஸ்வர் குமார் கம்மின்ஸ் இந்த பாலில் அவுட் ஆகலை, அதுவும் செகண்ட் பவுலிங்கில் கம்மின்ஸுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா தான் அது செகண்ட் பவுலிங் பண்ணுற பேட்டிங் பிடிக்கிறாருன்னா புவனேஸ்வர் குமார் பாலில் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக சிவிசி அளவுக்கு வந்துடுவார். அதுவும் கம்மின்ஸ் செகண்ட் பவுலிங்கில் பண்ணுறது கஷ்டம், உறுதியாக வருவார். அடுத்து ஹெட்டு வந்து சொன்ன மாதிரி தான், ஹிட் ஆர் ஃப்ளாப்பு. நீங்கள் கண்டிப்பாக நான் ஒரு இதில் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அவருடைய ஃபார்ம் நல்லா இருக்குது. ஒருவேளை த்ரெட்டு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு சி அளவுக்கு இல்லை விசி அளவுக்கு வருவார். ஆனால் இவர் வர்ற நேரத்தில் நீங்கள் விராட் கோலிக்கும் விசி கொடுக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே நேரத்தில் சிவிசிலாம் வரமாட்டாங்க. அடுத்து கிளாசன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வருவார். செகண்ட் இன்னிங்ஸ்னால் டீமில் மட்டும் எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தினேஷ் கார்த்திகை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து ரிஸ்க் இந்த மேட்ச்சு. விசி நம்மளுக்கு ஸ்டாட்ஸும் கொஞ்சம் அவருக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்தாலும் ட்ரீம் டீம் வரலாம், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். பெர்சன்டேஜ் கூட இருக்குது. தினேஷ் கார்த்திக் எப்படின்னா அவருக்கு விசி கொடுக்கலான்னா நம்ம இப்போ வந்து டோட்டலாக சன்ரைசர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டீமில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு பேட்ஸ்மேனில் ஒருத்தருக்கு சி கொடுத்துட்டு தினேஷ் கார்த்திக்கு விசி கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது கேமரான் கிரீனு வில் ஜாக்ஸில் ஒருத்தரை நீங்கள் தூக்கிட்டு ஃபேஃப் டூப்ளிசிஸையும் தூக்கிடணும். ஏன்னா அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சில பிளேயர் ஃப்ளாப் ஆகும்போது அப்போ தான் இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா பேட்டிங் வாய்ப்பே வராது. அந்த மாதிரி டீமில் விசி கொடுங்க. சன்ரைசர்ஸுக்கு கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுற டீமில் இவருக்கு விசி கொடுங்க. மார்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் கொடுத்து பாருங்க, இல்லைன்னா கஷ்டம்தான். முகமது சிராஜுக்கு இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு சி கொடுத்து பாருங்க. அவர் பெர்சன்டேஜ் லோவாயிருச்சு, செலெக்ஷன் இது லோவாயிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாரு அப்படின்னா பவர் பிளேயில் போட ஆரம்பிப்பார்.
கண்டிப்பாக மற்றவங்க எடுக்க மாட்டாங்க, இவர் ஹெட் அடிச்சிருவாரு இதை அடிச்சிருவாருன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு த்ரெட்ஸ் இருக்குது சிராஜ் கிட்ட. ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்ஸோட சேர்த்து ரேங்க் ஏறணும், அதுதான் நமக்கு மெயின். ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ஒரு இதில் ஆர்சிபி ஜெயிக்கிறதுல சிஏ கொடுத்து பாருங்கள், இல்லை விசியாவது கொடுத்து பாருங்கள். இந்த மேட்ச் இப்போ கண்டிப்பாக பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கண்டிஷன் தான் புவனேஸ்வர் குமாருக்கும் இருக்குது. இந்த 2 லோவில் ஒருத்தங்க உறுதியாக ட்ரீட்டும் வந்துடுவாங்க, நல்லாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா உறுதியாக எடுத்து கொடுத்துருங்க. புவனேஸ்வர் குமாரை டீமில் மட்டும் எடுங்க, வீசி கொடுக்க வேண்டாம். இப்போ சன்ரைசர்ஸ் தான் டாமினேட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு டீம் போடும்போது இவருக்கு ஒரு வீசி கொடுத்து பாருங்கள். லோவில் இருப்பார், பாயிண்ட்ஸ் ஏறும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கேமரான் கிரீனு வில் ஜாக்ஸ் 2 பேரும் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்களுக்கு சிவிசி கொடுக்கலாம். கேமரான் கிரீன் வந்து இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவரை வந்து கண்டிப்பாக ஒரு இதில் கொடுத்து எடுங்க, அவர் வந்து நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவருக்கு கொடுக்கும்போது இவருக்கு வில்ஜாக்ஸுக்கு கொண்டு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. ட்ரீம் டீம் வேணால் வருவாங்க. இதில் இந்த மார்க்கண்டேக்கு மட்டும் விசி கொடுத்து பாருங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும். இவரை எடுத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரை கூட ரிஸ்காக லீவ் பண்ணிடுங்க. கரண் சர்மா ட்ரீம் டீம் வேணால் வரலாம், சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது ஒரு டவுட்டு. அதே மாதிரி 50% கீழே மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ் இந்த மேட்ச் கொண்டு போங்க. பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும், அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டாம். 5 பிளேயர்ஸை மஸ்ட்டாக கொண்டு போயிருங்க, இல்லைன்னா 4ஆவது கண்டிப்பாக டீமில் இருக்கணும். ஒருவேளை பவுலிங்க்கு மாறும் அப்படின்ட்டு பிச்சில் வந்து லாஸ்ட்டில் ஏதாவது ரிப்போர்ட் மாறுது அப்படின்னா 6 வரைக்கும் கொண்டு போங்க. இது வந்து மேக்ஸிமம் ஹை ஸ்கோர் மேட்ச் தான் இருக்கும். ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பிடிச்சி லாஸ் ஆறாங்க அப்படின்னா மட்டும்தான் லோவாகும். ஸோ 5 பேரை கண்டிப்பாக கொண்டு போங்க. சிவிசி வந்து 2 டைம் ஹை பெர்சன்டேஜில் வந்துட்டு, ஸோ இந்த டைம் லோ பெர்சன்டேஜில் வருதுன்னா கண்டிப்பாக அந்த பவுலிங்கில் நம்ம சொன்ன ஆள்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா ஹை பெர்சன்டேஜில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி டீம் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.